ரொம்ப நாளாவே நினச்சுக்கிட்டு இருந்தேன். நம்மளோட மேக்ஸ் கண்ட்ரோல்ல வந்து பார்த்தீங்கன்னா, அந்த சைலன்சர கிளீன் பண்ணணும் அப்படின்னு. எப்ப ஓட்டிட்டு போனாலுமே வந்து டிபி பேஷண்ட் மாரி தான் வந்து அந்த நிலைமை இருக்கும். அந்த சவுண்ட் வந்து ரொம்பவே மோசமா இருந்துச்சு. ஆயில் சேஞ்ச் பண்ணி ரொம்ப நாளாச்சு அப்படிங்கிறதுக்காக இன்ஜின் ஆயிலுமே வந்து சேஞ்ச் பண்ணியாச்சு. சேஞ்ச் பண்ணாலுமே நமக்கு வந்து அந்த ஹீட் இருக்க தான் செய்யுது. லாங் ரைடு போகும்போதுமே அந்த ஹீட் வந்து இருக்குது. லோக்கல்ல ஓட்டினாலுமே அந்த ஹீட் வந்து இருக்க செய்யுது. பைக் வந்து ரன்னிங்ல இன்ஜினுமே வந்து ஹீட் ஆச்சு. அது மட்டும் இல்லாம நமக்கு வந்து சைலன்சருமே ஒரு மாரி தம் ஆயி தான் வர மாரி அந்த பீட்டே சரியில்லாம இருந்துச்சு. எனக்கு பைக் வந்து ரிப்பேர் பண்றதுக்கு சில டூல் கிட் வந்து எப்பவுமே கையில இருக்கும். எமர்ஜென்சி நேரத்தில நம்ம வந்து ஒர்க் ஷாப் போறதுக்கு முன்னாடி நம்மளால முடிஞ்சத நம்ம வீட்லயே செஞ்சுக்கலாம். ஸோ இப்படி சில டூல் கிட் வந்து வச்சிருப்பேன். ஸோ இதுல ஒரு டூல் கிட் பார்த்தீங்கன்னா, இந்த மாரி இருக்கும். ரொம்ப பார்க்கறதுக்கு வித்தியாசமா இருக்கும். சைலன்சர்ல அந்த பின்னாடி உள்ள அந்த அந்த மஃப்ளர் கப்ப வந்து எடுத்துட்டோம் அப்டின்னா, மஃப்ளர் வந்து நமக்கு வந்து தெரிய ஆரம்பிக்கும். கண்டிப்பா வந்து நீங்க இத பார்த்தே ஆகணும். எவ்வளோ வந்து அந்த ஆயில் வந்து சேர்ந்திருக்கு அப்டிங்கிறத பாருங்க. 2 ஸ்ட்ரோக்னாலே பொதுவாவே நமக்கு வந்து இந்த மாரி வந்து வரும். எனக்கு தெரிஞ்சு இந்த சைலன்சர் எப்ப கிளீன் பண்ணியிருப்பாங்க அப்டின்னு தெரியல. உள்ள சைலன்சருக்குள்ள மஃப்ளரோட வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆயிலு, கிரீஸு, தண்ணி, சவதி அப்டின்னு சொல்லி எல்லாமே கலந்து ஒரு கலவையா இருந்துச்சு. இத உங்கள்ட்ட காமிக்கிறதுக்காகவே ஒரு எம்ப்டி கப் எடுத்து வச்சிருக்கேன். கிளீன் பண்ணி முடிச்ச பிறகு நான் வந்து காமிக்கிறேன். ஒரு வழியா வந்து மஃப்ளரும் எடுத்தாச்சு. எதனால நமக்கு வந்து பீட் சரியா வரல, தம்மாய் ஓடுன மாரி இருந்துச்சு. காரணம் நீங்க பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். பீட் வந்து ஒழுங்கா வரணும் அப்டின்னா நமக்கு வந்து இந்த ஹோல்ஸ் எல்லாமே கரெக்ட்டா இருக்கணும். இதுல பார்த்தீங்கன்னா, சுசுகிக்கான பீட் கொண்டு வரதே இந்த ஹோல்ஸ் தான். இதுல எல்லாமே ஃபுல்லாவே அடைச்சிருந்துச்சு. இது எல்லாமே நான் மஃப்ளர் எடுக்கும்போது வந்து அந்த கிரீஸ் தான் இதெல்லாம். இது இல்லாம நமக்கு சைலன்சர் உள்ளக்கையுமே பார்த்தீங்கன்னா வந்து ரஸ்ட்டு, கிரீஸு எல்லாமே கலந்திருந்துச்சு. சரி ஃபர்ஸ்ட்டு வந்து மஃப்ளர கிளீன் பண்ணி போட்டுறலாம்னு சொல்லிட்டு மஃப்ளர வந்து கிளீன் பண்ணியாச்சு. முன்னாடி இருந்ததுக்கும் இப்ப இருக்க கண்டிஷனே பாருங்க. மஃப்ளர் வந்து இது ஒரிஜினல் 1999ல யூஸ் பண்ணப்பட்ட ஒரிஜினல் மஃப்ளரு. இதுவரையும் மாத்தவே இல்ல. இந்த மேக்ஸ் கண்ட்ரோல்ல வந்து பார்த்தீங்கன்னா, சுசுகியோட ஷோகோன் பெர்ஃபார்மன்ஸ் மஃப்ளர் வந்து மாத்தலாம்னு பார்க்குறேன். உங்கள்ல யாருக்காச்சும் தெரிஞ்சு அப்டின்னா, கம்மியான ரேட்ல வந்து எங்கே இருக்குது அப்டின்னா, கண்டிப்பா வந்து கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. நான் இப்ப அந்த மஃப்ளர எடுத்ததுக்கு மட்டுமே பார்த்தீங்கன்னா, வந்து இவ்ளோ கிரீஸ் வந்து வந்திருக்கு. இதுலயே வந்து ஒரு 1/2 கப்புக்கு மேல வந்துருச்சு. இது இல்லாம நமக்கு வந்து உள்ளக்கையுமே சைலன்சர் உள்ளக்கமே சரியான கிரீஸ் வந்து இருந்துச்சு. நான் ஏற்கனவே சொன்ன மாரி வந்து இந்த சைலன்சர வந்து எப்ப கிளீன் பண்ணியிருப்பாங்கன்னு சுத்தமா ஐடியாவே இல்ல. ஏன்னா அவ்ளோ கிரீஸ் இருந்துச்சு உள்ள. ஸோ இப்ப வரக்கூடிய கிளிப்ல வந்து பார்த்தீங்கன்னா, மஃப்ளர் இல்லாம நம்ம சுசுகியோட பீட் வந்து எப்படி இருக்கு? சுசுகி பீட் வராது. எப்படி சவுண்ட் இருக்குன்னு பார்ப்பீங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா வந்து, மஃப்ளர் வச்சு மஃப்ளர் கிளீன் பண்றதுக்கு முன்னாடி எப்படி பீட் இருந்துச்சு. அதுக்கப்புறம் மஃப்ளர் கிளீன் பண்ண பிறகு எப்படி பீட் இருக்கு. சைலன்சர் கிளீன் பண்ண பிறகு எப்படி பீட் இருக்கு அப்படிங்கிறத பாருங்க. வந்து மாற்றம் தெரியும். நமக்கு வந்து பெர்ஃபார்மன்ஸ் நல்லாவே இம்ப்ரூவ்மென்ட் இருக்கும். சைலன்சர கிளீன் பண்ணி இந்த பீட்ட கேட்ட பிறகு தான் ஒரு நிம்மதியாவே இன்னும் வண்டியில வந்து ஏகப்பட்ட ரிஸ்டோரேஷன் வந்து இருக்குது. வரக்கூடிய வீடியோக்கள்ல நிறைய ரிஸ்டோரேஷன் நமக்கு வந்து அது இல்லாம டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாமே நான் வந்து பார்க்க போறோம். சுசுகியோட மேக்ஸ் பீட் வந்து உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் ஒரு சூப்பரான தகவலோட சந்திப்போம்.